ஆப்ரேஷன் ரிசர்ச்ல அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ஹங்கேரியன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மாதிரியே அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் பேலன்ஸ்டாங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இங்க அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துல பேலன்ஸ்டுங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் தட் இஸ் ஜாபும் ஆப்ரேட்டரும் வந்து ஈக்குவலா இருந்தாதான் ஈச் ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற மெத்தட்ல நம்மளால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஜாப் வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் 5 கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் காலமும் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ்டு ஆனதுக்கு அப்புறமா நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஹங்கேரியன் அல்காரிதத்துடைய ப்ரொசீஜருக்குள்ள நம்ம கெட்டின் ஆயிடலாம். ஸோ இஃப் சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ரோவோ காலமும் கம்மியா இருக்கு, தட் இஸ் ஜாப் வந்து 5 இருக்கு, ஆப்ரேட்டர் வந்து 4 தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டம்மியா வித் ஜீரோ காஸ்ட்ல ஜீரோ டைமிங்ல ஒரு ஃபிஃப்த் ஆப்ரேட்டர் வந்து இன்சர்ட் பண்ணிக்குவோம். ரோவோ காலமும் வித் ஜீரோ காஸ்ட்ல ஜீரோ டைமிங்ல நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹங்கேரியன் மெத்தடுடைய ஃபர்ஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்காரிதத்தோட ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ மினிமம் கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு ரோலயும் ரோ மினிமம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ரோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 8, செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 7, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, அடுத்ததுல 10 இருக்கு, அடுத்ததுல வந்து 8 இருக்கு. இதெல்லாம் ரோ மினிமம். இப்போ இந்த ரோ மினிமம் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்னா, ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா, எல்லா வேல்யூஸும் இந்த ரோ மினிமத்தை சப்ட்ராக்ட் பண்ணணும். எல்லா வேல்யூல இருந்து இந்த ரோ மினிமத்தை சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 10 மைனஸ் 8 இஸ் 2. அதே மாதிரி 12 மைனஸ் 8 இஸ் 4. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா என்டையர் வேல்யூவை அந்தந்த கரஸ்பாண்டிங் ரோ மினிமத்துல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். லைக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ரோல 7 மைனஸ் 7. ஸோ இந்த செகண்ட் ரோவுடைய மினிமம் 7, செகண்ட் ரோவை அந்த வேல்யூல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 7 மைனஸ் 7 0. அடுத்து 9 7 7 4. அதே மாதிரியே தேர்ட் ரோவை எல்லாமே 7 எல்லா வேல்யூஸ்ல இருந்தும் 7 சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். ஸோ இப்போ அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 7 0 2 2. அடுத்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியே 10ங்கிறது இங்கே மினிமம் 10 வேல்யூஸ்ல இருந்து எல்லாத்தையும் இது சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுறணும் எல்லா வேல்யூல இருந்தும். ஸோ இப்போ இந்த சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லும். இந்த ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா காலம் மினிமம் நீங்க கால்குலேட் பண்ணணும். ரோ மினிமம் கால்குலேட் பண்ணி ரோ ரிடக்ஷன் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காலம் மினிமம் கால்குலேட் பண்ணணும். ஸோ காலம் மினிமம் ஃபர்ஸ்ட் காலத்துல 0 தான் மினிமம், செகண்ட் காலத்துல 0 தான் மினிமம், தேர்ட் காலத்துலயும் 0 தான் மினிமம். இந்த ஃபோர்த் காலத்துல பார்த்தீங்கன்னா 0வே கிடையாது, அதனால மினிமம் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்ப இந்த ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து காலம் மினிமம் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஈச் வேல்யூல இருந்தும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து இந்த ஜீரோவை சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். ஸோ ஃபைனலா நமக்கு என்னதான் கிடைக்கும், இதே காலம் தான் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் காலத்துல இருந்து இந்த ஜீரோவை சப்ட்ராக்ட் பண்ணி விடணும், அதே தான் கிடைக்கும். இப்போ இந்த ஃபோர்த் காலத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். என்னன்னா 4 minus 2 we get 2, 7 minus 2 we get 5, 2 minus 2 we get 0, 3 minus 2 1, 3 minus 2 1. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் காலத்துல மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஃபர்தரா நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் காலத்துல நீங்க பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா காலம் ரிடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃபைனலா கிடைக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் காலத்தை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். செகண்ட் காலமும் அதே எந்த சேஞ்சஸும் இல்லாத அப்படியே தான் இருக்கும். 705. அடுத்து தேர்ட் காலமும் அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லாத அப்படியே தான் இருக்கும். ஃபோர்த் காலம் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2வை சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். அதனால அந்த வேல்யூஸ் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் இங்க 5, இங்க 0 1 1. அடுத்து லாஸ்ட் காலத்துல எந்த சேஞ்சஸும் இல்ல, நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ
ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ரோ ரிடக்ஷனும் காலம் ரிடக்ஷனும் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணணும், அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த அசைன்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க காலத்தை எடுத்துக்கணும். வெரி சிம்பிளரா என்ன பண்ணணும்னா காலத்தை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் காலத்துக்கு 2 0 இருக்கு. அடுத்த காலத்துல ஒன்லி 1 0 தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 3 காலத்துல 1 0 தான் இருக்கு. 4த் காலத்துக்கு 1 0 தான் இருக்கு. 5த் காலத்துக்கு 2 0 இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது காலத்துக்கு மட்டும் தான் பண்ணணும்ல, ரோக்கு கூட நீங்க பண்ணலாம். நான் காலத்த எடுத்துக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். ஸோ இப்ப இந்த காலத்துல எதுலலாம் 1 0 தான் பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் நான் குடுக்கணும். அப்ப நான் இந்த செகண்ட் காலத்துல 1 0 தான் இருக்கு. அதனால நான் 1 0க்கு பிரிஃபரன்ஸ் குடுத்தேன். இந்த 0 நான் அசைன் பண்ணதுனால, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற காலத்திலயும், ரோலயும் எந்த 0வும் இருக்கக்கூடாது. இருந்தா அத அடிச்சு விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எனக்கு நான் 3 ப்ரிஃபரன்ஸ் வச்சிருந்தேன். ஒரு ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ப்ரிஃபரன்ஸ நான் செலக்ட் பண்ணிட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த ரோலயும், இந்த காலத்திலயும் இருக்கிற மத்த 0ஸ கேன்சல் பண்றதுனால, என்னோட 3 ப்ரிஃபரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு? இங்க ஒரு 0 இருக்கு. இப்ப நான் இந்த 0 சூஸ் பண்ணேன்னா, இந்த ரோல இருக்கிற மத்த 0ஸ் நான் கேன்சல் பண்ணணும். இந்த காலத்துக்கு கேன்சல் பண்ணியாச்சு. ரோல வேற எந்த 0வும் இல்ல. லைக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 0 செலக்ட் பண்றேன். வேற எந்த இடத்துலயும் எனக்கு பாசிபிலிட்டி இல்ல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 5 பெர்சன் இருக்காங்க. 1, 2, 3 1, 2, 3, 4 மொத்தம் 4 ஜாப் தான் அசைன் ஆயிருக்கு. அப்ப இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஹங்கேரியன் மெத்தடுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஏன்னா, இப்ப ஃபைனல் சொல்யூஷன் கிடையாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 0ஸ கவர் பண்ணணும். தட் இஸ் மேக்ஸிமம் 0ஸ மினிமம் ஸ்ட்ரெய்ட் லைனால கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் ஸ்ட்ரெய்ட் லைன் டிரா பண்றேன்னா, எப்படி வேணாலும் டிரா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 0ஸ் எங்க இருக்கோ, அதையெல்லாம் கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் டிரா பண்ணணும். இப்ப எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இந்த 3 ரோல 2 0 இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் அலாங் தட் நான் டிரா பண்ணேன். நான் இப்ப இங்க டிரா பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 0ஸ் கவர் ஆயிருக்கு. அதே மாதிரியே 5த் காலம்ல ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் நான் டிரா பண்ணேன். அதனால 2 0 கவர் ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. இப்ப இந்த பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரெய்ட் லைன் நான் டிரா பண்ணேன் அப்டின்னா, இங்க 2 0ஸ் கவர் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப இந்த 0 கவர் ஆகாம இருக்கிறது இந்த ஒரு 0 தான். இந்த ஒரு 0வ கவர் பண்றதுக்கு நீங்க அலாங் ரோ வைஸும் ஸ்ட்ரெய்ட் லைன் டிரா பண்ணலாம். அல்லது அலாங் காலம் வைஸும் நான் டிரா பண்ணலாம். நான் எதுல வேணாலும் டிரா பண்ணலாம். இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்ல. ஸோ நான் இப்ப காலம் வைஸ் நான் எடுத்திருக்கிறேன். நீங்க ரோ வைஸும் எடுத்துட்டு ப்ரொசீஜர் போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 4 ஜாப்ஸுக்கு 4 ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து 4 ஸ்ட்ரெய்ட் லைன்லயே எல்லா 0ஸையும் நீங்க கவர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்ப நீங்க கவர் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் 0ஸ மினிமம் ஸ்ட்ரெய்ட் லைன்ல கவர் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்டெப் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும்னா, இந்த அன்கவர்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்ட்ரெய்ட் லைன்ல கவர் ஆகாம இருக்கிற மத்த எலிமெண்ட்ஸ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல மினிமம் எலிமெண்ட் சூஸ் பண்ணணும். இதுல மினிமம் எலிமெண்ட் 1. இந்த மினிமம் எலிமெண்ட்ட என்ன பண்ணணும்னா, இந்த அன்கவர்ட் செல்லுலலாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட்லலாம் ஆட் பண்ணணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட்ங்கிறது 2 ஸ்ட்ரெய்ட் லைன் வந்துட்டு ஜாயின் பண்ற இடம். இந்த ஜாயின் பண்ற இடத்துலலாம் ஆட் பண்ணணும். மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கீப் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இன் தி ஸ்ட்ரெய்ட் லைன் ஆஸ் இட் இஸ். எப்படி இருக்குதோ அப்படியே நீங்க வச்சுக்கலாம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்புக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். இப்ப நான் இங்க பக்கத்திலேயே போட அடுத்த இட்டரேஷன இந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கிற ட்ரூ எந்த சேஞ்சஸும் இல்லாத அப்படியே இருக்கணும். அதே மாதிரி இந்த 0வும் அப்படியே இருக்கணும். இப்ப இந்த பாயிண்ட் என்ன? இன்டர்செக்டிங் பாயிண்ட். இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல இந்த மினிமம் வேல்யூவ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப 6 + 1 7. அடுத்து என்ன? இந்த 2வும் 0வும் ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருக்கிற மத்த எலிமெண்ட் தான் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் காலத்துல செகண்ட் காலத்துல 4ம் 9ம் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இந்த 7ங்கிறது இன்டர்செக்டிங் பாயிண்ட். அதனால 1 ஆட் பண்ணிட்டேன். திரும்ப இருக்கிற 0வையும் 5வையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே அடுத்து இந்த இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 7, 7ங்கிறது வந்துட்டு அன்கவர்ட் எலிமெண்ட். அப்ப இதுலலாம் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 7 - 1 6, 7 - 1 6. இந்த 0 அடுத்ததுல எந்த சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே இருக்கணும். இந்த 2 எலிமெண்ட்ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். 1 - 1 0, 7 - 1 6. அப்ப இதே மாதிரி 4த் காலம் பார்த்தீங்கன்னா, 2ல இருந்து 1 போச்சுன்னா 1, 5 - 1 4. இந்த 0 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். இங்க நெக்ஸ்ட் 2 0.
அடுத்து 5th காலம் பார்த்தீங்கன்னா 0, 4 அப்படியே இருக்கணும். இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. அதனால 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். 0 அடுத்து 7. ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த வேல்யூ தான் இப்ப ஹங்கேரியன் மெத்தடுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீஜர். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஆஸ் இட் இஸ் வந்துட்டு அசைன்மென்ட்ஸ் ட்ரா பண்ணணும். எந்த காலத்துல சிங்கிள் 0 இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கெல்லாம் பிரிஃபரன்ஸ் குடுக்கணும்னு அர்த்தம். இப்ப இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஒரு 0க்கு கம்பல்சரி நம்ம பிரிஃபரன்ஸ் குடுக்கணும். இந்த ஒரு 0 தான் சிங்கிள் 0. நான் காலம்த்துல பார்த்தேன். இப்ப இந்த 0வ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த 0 செலக்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த காலத்துக்கும், இந்த ரோவுக்கும் ஒரு 0 தான் இருக்கணும். நான் இங்க செலக்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த பாசிபிலிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்க கிராஸ் அவுட் பண்ணிறணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாசிபிலிட்டி நான் எங்க மூவ் பண்றேன்? எந்த ரோல, காலத்துல வந்து சிங்கிள் 0 இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்ப இங்க சிங்கிள் 0 இருக்கு. அப்ப நான் இங்க வந்துட்டு பிரிஃபரன்ஸ் குடுக்குறேன். அப்ப இந்த காலத்துலயும், இந்த ரோலயும் இருக்கிற மத்த 0ஸ நான் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன? 4த் காலத்திலயும், 5த் காலத்திலயும் சிங்கிள் 0 தான் இருக்கு. அப்ப 5த் காலத்துல நான் இங்க இது குடுத்துட்டேன். காலத்துல வேற எந்த 0வும் இல்ல கேன்சல் பண்றக்கு. 4த் காலத்துல இந்த 0 நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த 0 கேன்சல் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ, அப்ப அடுத்த பாசிபிலிட்டி என்ன? இங்க ஒரு 0 இருக்கு. அசைன் பண்ணா காலத்துக்கு இது 1 தான் இருக்கு. இப்ப 5 அசைன்மென்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 அசைன்மென்ட்ஸ் எதுக்கெல்லாம் குடுத்துருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டருக்கு தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு தட் இஸ் ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு 5த் ஜாப் குடுத்துருக்கோம். செகண்ட் பெர்சனுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, செகண்ட் குடுத்துருக்கோம். 3க்கு பார்த்தீங்க அப்டின்னா, 3 குடுத்துருக்கோம். அண்ட் தென் 4த் இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, செகண்ட் குடுத்துருக்கோம். 5த்துக்கு பார்த்தீங்கன்னா, 4த் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த அசைன்மென்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கான ப்ராசஸிங் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதனோட பொசிஷன் வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணணும். கிவன் ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஜாப் குடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாத்தி பார்த்துருக்கோம். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த பொசிஷன்ல எல்லாம் நம்ம அசைன்மென்ட் ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வேல்யூஸ் மார்க் பண்ணிக்கணும். ஸோ, இப்ப இந்த மார்க் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களுடைய ப்ராசஸிங் டைம். இப்ப 8 + 7 + 7 + 10 + 11 அப்படிங்கும்போது 43 ஹார்ஸ் தான் வந்து உங்களுடைய ப்ராசஸிங் டைம். அப்ப இதெல்லாம் அசைன்மென்ட்ஸ். இதனுடைய ப்ராசஸிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹங்கேரியன் மெத்தடுடைய அல்காரிதம் இப்படிதான் சால்வ் பண்ணணும். தேங்க் யூ.